ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் வினோ, இது உங்கள் வினோ வாசிவ். தங்கலான் படத்துலேருந்து முதல் பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. பாட்டு பேரு, மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ், எழுதுனவங்க உமாதேவி, பாடினவங்க செந்தூரி விஷால். ரஞ்சித் அவங்களோட படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அது அட்டக்கத்திலேருந்து சார்பாட்டா வர வரைக்கும் பாடல்களும் இசையும் சூப்பராக இருந்தது. நட்சத்திரம் நகர்கிறதுக்கு வந்து தெம்மா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் கமிட் ஆயிருக்காரு இந்த தங்கலான் படத்துக்கு. 1000ல் ஒருவன் படத்துக்கு அப்புறமா ஜிவிக்கு வந்து தங்கலான் படத்துக்கு இசையமைக்கு தான் ரொம்ப ஒரு சவால் நிறைந்ததாக இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜிவிக்கும் அசுரனுக்கு அப்புறம் ஒரு ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் வந்தது ரொம்ப நாள் ஆகுது. தங்கலான் வந்து ஹிட்டாக இருக்கணும், அந்த வரிசையில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது அந்த மியூசிக்கோட அந்த வேல்யூ இந்த படத்தில் எப்படி இருக்குன்ட்டு. அதை தொடர்ந்து மினிக்கி இந்த பாடலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பாட்டோட டியூனு, அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. வரிகள் வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக உட்கார்ந்து இருந்தது. ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரஞ்சித், உமாதேவி இவங்களோட கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கூட்டணி. இந்த கூட்டணியில் வந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதுலேயும் இவங்க எழுதியிருக்காங்க. தமிழை சூப்பராக சிறப்பாக கையாண்டுருக்காங்க உமாதேவி. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வரிகள் ஒவ்வொன்றும் ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மக்கள் எப்படி பேசுவாங்களோ அவங்களே பாடுற மாதிரி அந்த ரிலிக்ஸு வரிகள் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாயக்கிளி, சிலுப்பி, பேரனங்கு இந்த வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் கேள்விப்படாத வார்த்தைகளாக இருந்தது. இதை போய் அர்த்தம் என்னன்னு தேடணும், அது மாதிரி நமக்கு தோணுது. இந்த வார்த்தைகள்லாம் அந்த சூப்பராக இருந்தது. வரிகள்லாம் சூப்பராக இருந்தது. அவங்க செந்தூரி விஷால் சூப்பராக பாடியிருக்காங்க. அந்த மக்களே பாடுற மாதிரி அவங்களுடைய அந்த இயல்பாக அந்த எப்படி பாடுவாங்களோ அது மாதிரியே இருக்குது. வாய்ஸு சூப்பராக இருக்குது. கொரியோகிராஃப் பண்ணியிருக்கவர் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர். விஷுவலாக செம ட்ரீட்டாக இருக்கும். மாறுறதுலாம் வேறு லெவலில் இருந்தது. ஜிவி பரதேசி படம் ஜிவி பண்ணியிருப்பார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த தங்கலானும் நடந்ததா சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு பாட்டும் சூப்பராக இருக்கும். பாட்டு, இசை எல்லாமே சூப்பராக வேலை வாங்கியிருப்பார் பாலாசார் அவர்கள். ரஞ்சித்தோட படங்கள்லேயும் பாடல்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். இசைக்குன்னு தனி மதிப்பு இருக்கும். ஜிவி அவரோட இசை சூப்பராக இருக்கும். நம்புகிறோம் இந்த படத்துலேயும் சூப்பராக இருக்குன்னு நம்புகிறோம். பாட்டு நல்லா இருக்குது, நீங்கள் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.